துடிக்குது மனசு. உங்களுடைய மாமியார் கிட்ட குழந்தை சொல்றது, மாமியார் கிட்ட அம்மாயி கிட்ட கொடுத்தாச்சு பணத்தை கொடுத்தாச்சு. இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நேரம் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்ணேன், விஜயலட்சுமி இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆமாண்ணா விஜயலட்சுமி வந்தாங்க, வீட்டுலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. குடும்பம் விஜயலட்சுமி கிட்ட போன் கொடுமா அப்படின்னு. அப்ப போன் பண்ணி இவங்க பெரியப்பாவும் இருந்தாங்க இந்த இடத்துல. என்னங்க மாமா வீட்டுல பணம் ஸ்கூல்ல கொண்டு போய் பணம் கட்ட சொல்லி பணம் கொடுத்துட்டு வந்தேன், பிள்ளைங்களை பாத்துக்கன்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வந்தேன். இது பாட்டுக்கு விட்டுட்டு நான் இங்கிட்டு பிளைட் ஏறி இங்கிட்டு வந்த பிற்பாடு இது பாட்டுக்கு உங்க ஊருக்கு வந்துருச்சு மாமா அப்படின்னு நான் சொல்லி கேட்கறேன். அப்படியாப்பா நான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை சொல்லி இதை வான் பண்ணி அனுப்பிச்சு இதுகிட்ட நான் பேசினேன். என்ன நீ நீட்டு நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு நான் சொல்லி கேட்கல. இது என்ன சொல்லிச்சு, இந்தா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்கோபம் அதிகமா இருக்குது. இதுக்கு பொறுமைங்கிறது கிடையாது மேடம். உண்மையில கோபம் அதிகமான கோபம் உண்மையில. அப்போ வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே எங்க இருக்கிறேன்னு சொல்லி கேட்ட உடனே நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீட்டுல 2 நாள் இருக்கிறத பத்தி என்ன இருக்குது அதைத்தான் நானும் சொன்னேன். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ இரு ஒண்ணு. நான் என்ன சொன்னேன் உன்னிட்ட, அந்த வேலையை முடிச்சியா நீ முடிச்சுட்டு நீ போயிருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை முடிக்காம நீ பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா இந்த வேலையை நான் யார் செய்வா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் மேடம். அதுக்கு அது சைக்கிளை தூக்கி போட்டு உடைக்கவும் வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை சைக்கிளை தூக்கி போட்டு உடைச்சதுன்னா அப்பெல்லாம் இல்ல மேடம். இவங்க சொன்னாங்க பாரு, ஏன் வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பாக்கலாமான்னு. அவங்க சொல்லக்குள்ள அவங்க மாமியார் தான் எங்களை வழிகுட்டி அமைச்சாங்க. இம்மா நான் எல்லாத்தையும் டீஸ் எல்லாம் கட்டிக்கிறேன், உனக்கு புது பொண்ணு உனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் என் பிள்ளை எங்க மருமகன் என்கிட்ட தான் பொறுப்பா படிச்சு. நீ என்ன பண்றனா வீட்டுல சாப்பாடு சரியா பசங்களை கவனிக்கிறியா அதை மட்டும் பாத்துக்கோ, உனக்கு தெரியாதுதான் நான் சொல்லி தரேன், உனக்கு தெரிய எந்தெந்த இடம் தெரியலையோ அதை நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நீ கட்ட தேவையில்ல, நான் கட்டிக்கிறேன் எல்லாத்தையும், என்னென்ன தெரியலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் செய்யறேன். போக போக இப்பதான் வந்து 10 நாள் மேடம், எப்படி மேடம் எல்லாம் தெரியும். அவங்க வந்தானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், உனக்கு நான் இவ்வளவு நாள் செஞ்ச மாதிரி நான் செய்யறேன், உனக்கு எதனா வேற எதனா பிரச்சனை இருந்தா சொல்லு, உன்னால எதனா பண்ண முடியலையா முடியலமா அப்படின்னு சொல்றேன். அதை நான் கேட்கறேன். இல்ல இந்த இடத்துல என்கிட்ட காட்டுங்க, ஸ்கூல் எங்க இருக்கு, மளிகை கடை எங்க இருக்கு, எல்லாத்தையும் காட்ட சொன்னாங்க. சரி 4 குழந்தையும் அவங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இவர் வர வரைக்கும் நீங்க உங்க அம்மாவோட இருந்திருக்கீங்க உங்க அம்மா வீட்டுல. அது இவரால் தான் மேடம் அந்த 4 பசங்களை கூட்டு போய் வச்சாங்க. அந்த 4 பசங்களை கூட்டு போய் வச்சவனே திருப்பி 1 மாசம் வீட்டுல இருந்த மேடம். நானு நீங்க உங்க மாமனார் கிட்ட பேசுனீங்களா? மாமனார்கிட்ட பேசின மேடம். அவரு என்ன சொல்றாரு, இம்மா உங்க குடும்பத்தை நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, இந்த வார்த்தை மாமா இப்படி எல்லாம் நான் அழுதுட்டு சொல்லுவேன், மாமா இதே மாதிரி எல்லாம் நடக்குது மாமா, பசங்க இதே மாதிரி எல்லாம் பண்ணுதுங்க மாமான்னு சொன்னா, இம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, பொறுமையா இருமா, அவர் அப்படிதான் இருப்பான், அவன் என்கிட்டயே அவங்க புள்ளிய அவர் எப்படி வேணாலும் பேசலாம்ல, இதே மாதிரி நான் சொல்றதே அவர் கேட்க மாட்டாரு, மாமா ஏன் அம்மா விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிச்சு, என் வாழ்க்கையை ஏன் அம்மா கெடுக்குறீங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது, அந்த பெரிய பொண்ணான பொண்ணு கேக்குது, எங்க அப்பாவுக்கு நான் கல்யாணம் நாளைக்கு பண்றாங்கன்னா இன்னைக்கே எங்க அப்பா சட்டையை புளிச்சு நான் கிழிச்சு கல்யாணமே வேணான்னு சொன்னேன், அவரு ஏன் கல்யாணம் பண்ணாரு. இதெல்லாம் உண்மை மேடம், பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க மேடம். இதெல்லாம் எனக்கு எப்படி மேடம் தெரியும். அவன் அந்த பொண்ணு சொல்லுது, அந்த டிவி ஓபன் பண்ற டிவி எடுக்கிற டிவி இது எங்க அம்மா வாங்கி வச்ச டிவி, அது எடுக்காதீங்க, சாப்பாடு போட இது எங்க அப்பா, அது அவங்க எதிர்க்க வந்து இவரு கேக்குறாரு, என் பிள்ளைங்க என்ன செய்யுதோ அதை வாங்கிக்கோ, என் பிள்ளைங்களுக்கு அடங்கி இருந்தா வேலை செய்யும், அந்த பிள்ளைங்களை எதுவும் நீ எழுத்து பேசக்கூடாது. நான் எதுவுமே சொல்லல மேடம். இவ்வளவு கண்டிப்பா நைட் காரணம் என்னன்னே தெரியல மேடம். நான் எப்படி மேடம் காரணம் எப்படி மேடம் நான் சொல்ல முடியும். 4 பசங்க இட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு மணிக்கு போன் பண்ணி என்ன கேக்குறாரு, என் பிள்ளைங்க எல்லாம் துரத்தி விட்டு நீ ஒண்டி ஆக்கி சாப்பிடுறியா, என் பிள்ளைங்க கடவுள் இப்ப இப்படி கேட்டாரு. கேட்டனே அழுதுனே அப்படியே படுத்துனே எங்க அம்மா அந்த அம்மா நான் சாவ போறேமா, எனக்கு வாழவே பிடிக்கலமா, ஏமா கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு கேட்டோன்னே இங்க இருந்து மாமியார்ட்ட போய் சொல்ல அப்படின்னு மாமியார்ட்ட போய் சொன்னா, மாமியார் இவர்கிட்ட போன் பண்ணி கேட்டா என்ன பண்ண சொல்றேன், எதுவும் என்னால எதுவும் பண்ண முடியாது, யாரையும் என்ன எதுவும் கேட்காதீங்க சரி போன்லயே இவர் என்கிட்ட அதிகமா பேச ஆரம்பிப்பாரு. இதே மாதிரிலாம் பேசாத, உனக்கு இருக்கு இஷ்டப்பட்டா இரு, இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. அடிக்கு 3 நாள் இருந்த மேடம். 3ஆம் நாள் வந்து இவர் மாசம் பணம் போட்டு அனுப்புவாரு வீட்டுக்கு. வீட்டுல இருந்து அப்படியே ரொம்ப வழிகட்டமே போட்டு கரெக்டா 6 மணி போயிட்டு நைட்டு 11:30 மணிக்கு வந்தேன் மேடம். இவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன், அம்மா வாங்க உங்க அப்பா திட்டுறாரு, எனக்கே யாரு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் கும்பலா இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம இருக்கலாம், உங்களுக்கு என்ன இப்போதைக்கு உங்களுக்கு சின்ன பசங்க உங்களுக்கு என்ன தேவை, படிப்பு சாப்பாடு துணி, அதானே அதை செய்யறேன், நான் இருக்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்களுக்கு பிடிக்கல, நீங்க இருக்குது எங்களுக்கு பிடிக்கல, எங்க அம்மா இதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்க பாட்டி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும், நீங்க சாப்பாடு ஆகிற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த பெரிய பொண்ணு கேட்க முடியும். சின்ன பொண்ணு குழந்தைங்க வந்து அம்மானு என்கிட்ட வந்து வருது, அவங்க உங்க அம்மாவாடா, நம்ம அம்மா செத்துட்டாங்கடா, போட்டோ போடுறா நம்ம அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணு கூட்டு போய் இதான் நம்ம முருகன். நீங்க வந்து உங்க குழந்தைங்க கிட்ட அட்லீஸ்ட் பெரிய பொண்ணு கிட்ட
இது இவங்க வந்து உன்னோட அம்மா இனிமேல் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? தெரியும் மேடம், கல்யாணம் பண்ணிட்டு வந்தா தெரியாதா? நீங்க சொல்லிருக்கீங்களா, சொல்லி கொடுத்திருக்கீங்களா? நான் சொல்லி கொடுக்கறது என்ன, விவரம் தெரியுற பிள்ளைங்களுக்கு நான் என்ன மேடம் சொல்லி கொடுக்கணுங்க. நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்போ மேடம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, கல்யாணம் பண்ணதே விருப்பம் இல்லையா உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லை, உண்மையில அது சொல்றது ஃபுல்லா எல்லாம்ங்கிறது எனக்கு பொய்ங்கிறது நிச்சயமாயிருச்சு. அந்த கடவுள் யாரு சொல்றது பொய்? உண்மை பொய்ய விட்டுருங்க. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்ப அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களா கெடுத்துக்கிட்டாங்க மேடம். நான் என்ன மேடம் பண்றது? எப்படிங்க கெடுத்துக்கிட்டாங்க? அவங்களா எப்படி கெடுத்துக்கிட்டாங்க? உங்க பசங்க இப்படி பேசியிருக்காங்க, அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? என் பசங்க ஒண்ணும் பேசல மேடம், அந்த மாதிரி பிள்ளைங்க அந்த மாதிரி பேச எப்படி தெரியும்? நீங்க தானே அப்ராட்ல இருந்திருக்கீங்க. எனக்கு தெரியும் மேடம், என் குழந்தைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என் பெரிய பொண்ணு கொஞ்சம் அடம் பிடிச்சது உண்மையிலே, அதை நான் உண்மையில இருந்துட்டு போட்டோம், எல்லாம் நான் தண்டிச்சுக்கிறேன், நீ இருந்துக்குன்னு தான் சொன்னேன். இதுதான் கோவத்துல பாத்திரத்தை உடைக்கவும், சைக்கிளை தூக்கி போட்டு உடைக்கவும். மேடம் வீட்டுல போயிட்டு இங்க ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன், சாப்பிட மாட்டேன், நீ எப்ப வீட்டுட்டு வெளியே போறியா அப்பதான் என்ன சாப்பிடுவோன்னு கேட்டா. இவங்க பெரிய பொண்ணு கேடுச்சு. நான் உங்களுக்கு என்னதான் பண்றேன், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கஷ்டமா தான் தாங்கிக்கலாம் மேடம். சின்ன பசங்க தான் சரி இன்னைக்கு திட்டுது நாளைக்கு படுத்துக்கலாம். அக்கத்தை பக்கறவங்க என் மூஞ்சில காரி துப்புறாங்க. அங்கங்க 2ஆம் தானே கல்யாணம் பண்ணா சித்தி கொடுமை பண்ணி தான் கேள்விப்பட்டிருக்கேன். 1 வாரம் 2 வாரம் 2 நாள் 3 நாள் சாப்பிடாம கிடக்கும் மேடம். நான் இந்த பசங்க பண்றதால அந்த சின்ன பையன் எதுவும் சொல்ல மாட்டான். இவங்க பெரிய பொண்ணும் அந்த 3 பசங்களும் என் வழக்கத்து நல்லதான் மேடம் சாப்பாடலாம். இவங்க பெரிய பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இவங்க மாமியார் அதுக்கு மேல மேடம் அவ இருக்கக்கூடாது, அவளை அடிச்சு விட்டு வீட்டு துரத்தணும். அவன் எல்லா காசு பொறுப்பெல்லாம் அவ வச்சிருக்கிறா, அவ கையில ஏன் பணம் இருக்கு, அவன் யார் சம்பாரிச்சது அவ வச்சிட்டு இருக்கிறா. அவங்க அம்மா வீட்டுக்கு சேர்த்து எங்க அம்மா வீடு எங்க இருக்கு? இங்க இருக்கு மேடம் எங்க அம்மா வீடு. நான் திடீர்னு வரணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு கிழமை நாளைக்கு காலைல தான் மேடம் வர முடியும். எங்க குடும்பம் இல்லாதப்பட்ட குடும்பம் தான். அப்படியானா எங்க அம்மாலாம் கீழ்த்தனமெல்லாம் இருக்க மாட்டாங்க. வந்தா 1 நாளைக்கு 2 நாளைக்கு மேல எங்க அம்மா தங்க மாட்டாங்க. சரி எங்க அம்மா உனக்கு பாட்டியா கூட இல்லாம இருக்கட்டும், எங்க அம்மா என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க. அவங்க நீ அன்பா வான்னு கூப்பிடுதேல. அவங்க ஏன்னா ஒரு பொருள் சின்ன பையனுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க யாருங்க என் தம்பிக்கு பொருள் எடுத்து கொடுக்குது? ஏமா நானும் ஒரு பாட்டி தானே. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க இல்லையா? அடுத்து நீங்க இருக்கிற காலத்துக்கும் அவங்கதான் உங்க கூட வர போறாங்க. உங்க மாமனார் மாமியார வர போறாங்க. அது கிடையாது, உண்மையில அது தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாத்துக்கும். என்னது? உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச விஷயம். கூட வரது போறது ஒய்ஃப்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மேடம். ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சுதா? தெரியும் உண்மையில. இவ்வளவு சொல்றது பொய்ங்கிறது எனக்கு என்ன சொல்றீங்களா? சின்ன பசங்க பொய் பேச மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய தப்புகளை மறைக்கிறதுக்கு சின்ன சின்னதா ஒரு குழந்தைத்தனமான பொய்கள் சொல்லுவாங்க. என்ன மேடம் சொல்ல போறாங்க? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க மேடம். நடந்துகிட்டது ஃபுல்லா இதுதான் மேடம், இண்டிசென்டா நடந்துகிட்டது காரணமே அது மட்டும். நீங்க ஒருவேளை உங்களுடைய பாசம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லலாம். உங்க குழந்தைங்க மேல இருக்க பாசத்தினால நீங்க ஒருதலை பட்சமா பேசுறீங்க. ரைட்டா இருந்தாலும் சரி, எது தப்போ அதுதான். இவ்வளவு பிரச்சனை வரும்ல, இவர் எனக்காக ஒரு நாள் கூட குழந்தை பேசுறது இல்ல. நம்ம அம்மா தானே, அனுசரிச்சு போங்க. சரி உங்க குழந்தைங்களுக்கு அப்ப அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய வளர்ப்பு முறை இதெல்லாம் சரியில்லாம அவங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸா வளர்ந்தா பரவாயில்லைங்களா? நெகட்டிவ் கேரக்டர் அந்த அளவுக்கு நம்ம உடம்பு மேடம். கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே இல்லையா? 2வது கல்யாணம், ஒரு தாய் இறந்து போயாச்சு, அந்த இடத்துக்கு இன்னொரு லேடி வராங்க, அதுக்குரிய மரியாதை கொடு. வேற உங்க சிவகாமிக்கு பதிலா ஒரு விஜயலட்சுமி, அவ்வளவுதான். அந்த விஜயலட்சுமி வந்தவங்க உண்மையில வீட்டுல ஒழுங்கா நடந்துக்கலையா மேடம்? சொல்லுங்க, நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? உங்களோட எதிர்பார்ப்புகளை நீங்க கிளியரா சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எதிர்பார்ப்பு நேர டைரக்டா சொன்னேன் மேடம். நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் ஏன்னா கை குழந்தையெல்லாம் விடுங்க, உங்க பெரிய பொண்ணுக்கு எடுத்து சொன்னீங்களா? என் பெரிய பொண்ணுக்கு இதுதான் அம்மா, அவங்க சொல்றதுதான் கேட்கணும். சொல்லலையும் சொல்றாங்க. அப்ப நான் என்ன பதில் சொல்றது? அந்த பொண்ணு கேட்ட கேள்வி இதே கேள்விதான் நான் கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். சொல்லலன்னா சொன்னீங்க. பையன் கிளம்புறப்பதான் மேடம் சொன்னேன் எல்லா விவரத்தையும். சொல்ல துடிக்குது மனசு.